வணக்கம். நாம் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஆனா பலருக்கும் முழுசா புரியாத ஒரு ஆழமான விஷயத்தை பத்தின இந்த அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு பெண்ணோட உடல்லையும் மனசுலயும் மாதம் முழுக்க நடக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத சுழற்சியை பத்தி தான் ஆழமா தெரிஞ்சுக்க போறோம். இந்த பயணம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புதிய புரிதலை தரும்னு நான் நம்புறேன். வாங்க உள்ள போகலாம். சரி, நேரா விஷயத்துக்குள்ளே போயிடலாம். பொதுவா எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு பெண் மாசத்துல அந்த ஒரு வாரம் மட்டும்தான் கஷ்டப்படுறாங்களா அப்படிங்கிறது தான். பல பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா அது உண்மை கிடையாதுங்க. அவங்களோட உடலும் மனசும் மாதம் முழுக்க தொடர்ந்த 4 வேற வேற பருவங்கள்ல பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கு. வெளியில பார்க்க அவங்க ரொம்ப இயல்பா சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள பல விஷயங்கள் ஒரே நேரத்துல தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. இந்த சுழற்சியை நாம முக்கியமா 4 நிலைகளா பிரிக்கலாம். 1ல இருந்து 5 நாள் வரை பீரியட் ஃபேஸ், அப்புறம் 6ல இருந்து 13 நாள் வரை ஃபாலிகுலர் ஃபேஸ், 14வது நாள் ஓவியுலேஷன் ஃபேஸ், அதுக்கப்புறம் வர்றது லியூட்டியல் ஃபேஸ், அதாவது PMS அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்க உடம்புலையும் மனசுலையும் என்னென்னவோ மாற்றங்கள் நடக்கும். வெளியில சாதாரணமா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய கெமிக்கல் ஃபேக்டரியே இயங்கிக்கிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். இப்போ முதல் கட்டத்துக்கு வருவோம். உடம்பும் மனசும் முழுமையான ரெஸ்ட் கேட்கிற இந்த பீரியட் ஃபேஸ் நேரத்துல ஒருவித அமைதியும் வலியும் சேர்ந்தே இருக்கும். நான் ரொம்ப சோர்வா இருக்கேன், எனக்கு கொஞ்சம் அமைதி தேவை, இதுதான் அந்த நேரத்துல அவங்க மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற ஒரு குரல். ஆனா பல பெண்கள் இந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வெளியில சிரிச்சுக்கிட்டே ரொம்ப இயல்பா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள கடுமையான வலியோட சத்தமே இல்லாம போராடிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க தினசரி எவ்வளவு வலிகளை தாண்டி வராங்க அப்படிங்கிறது தான். வயிற்று வலி ஒரு பக்கம், முதுகு வலி, தாங்க முடியாத உடல் சோர்வு, தலைவலி, அப்புறம் மூட் ஸ்விங்ஸ், இப்படி கண்ணுக்கு தெரியாத இவ்வளவு பெரிய போராட்டத்தை கடந்து தான் அவங்க ஒவ்வொரு நாளையும் புன்னகையோட நகர்த்திட்டு இருக்காங்க. நினைச்சு பாருங்க. சோ இந்த மாதிரி நேரங்கள்ல நாம எப்படி நடந்துக்கணும்? ஏன் இப்படி ஓவரா டிராமா பண்ற அப்படின்னு சொல்றத முதல்ல நாம நிறுத்தணும். அதுக்கு பதிலா நீ ஓகேவா அப்படின்னு ரொம்ப அன்பா கேட்டு பாருங்க. கொஞ்சம் சுடுதண்ணி கொடுக்கலாம், இல்லனா அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டை ஆர்டர் பண்ணி தரலாம். ஏன்னா சில நேரங்கள்ல அவங்களுக்கு நாம கொடுக்கற தீர்வுகள் தேவையில்லை, நான் உன் கூட இருக்கேன் அப்படிங்கிற அந்த உணர்வு மட்டும்தான் தேவை. அதுவே மிகப்பெரிய மருந்து. சரி, இப்போ வலியெல்லாம் முடிஞ்சு அவங்க மெதுவா தங்களோட இயல்பு நிலைக்கு திரும்புற அடுத்த கட்டம் வருது. இதுதான் ஃபாலிகுலர் ஃபேஸ். இந்த நேரத்துல அவங்களுக்குள்ள ஒரு புது எனர்ஜியும் தன்னம்பிக்கையும் பிறக்க ஆரம்பிக்கும். என்னால எல்லாத்தையும் சமாளிக்க முடியும், இதுதாங்க இந்த கட்டத்துல அவங்க மனநிலை. அவங்களுக்குள்ள ஒரு புது சக்தி வெடிச்சு கிளம்பும், தன்னம்பிக்கை ரொம்பவே அதிகரிக்கும். வெளியிலயும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா ஒரு பெரிய உத்வேகத்தோட எல்லா வேலைகளையும் சுறுசுறுப்பா செய்ய ஆரம்பிப்பாங்க. இழந்த சக்தியெல்லாம் மெதுவா திரும்ப கிடைக்கும். தன்னம்பிக்கையும் மோட்டிவேஷனும் உச்ச கட்டத்துல இருக்கும். முக்கியமா கவனிச்சிங்கன்னா அவங்க முகத்துல ஒரு இயற்கையான க்ளோ இருக்கும். இந்த பிரகாசத்துக்கு காரணம் அவங்க போடுற மேக்கப் கிடையாதுங்க. உடம்புக்குள்ள ரொம்ப அமைதியா சரியா வேலை செய்ய ஆரம்பிச்ச அந்த ஹார்மோன்கள் தான் காரணம். இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அவங்களோட இந்த புது எனர்ஜியை நாம கண்டுக்காம விட்டுறக்கூடாது. மாறாக அவங்கள நல்லா என்கரேஜ் பண்ணுங்க. அவங்க எனர்ஜிக்கு ஈடா நாமளும் அவங்கள வெளியில கூட்டிட்டு போகலாம், நல்லா பாராட்டலாம். அவங்க உற்சாகத்தை இன்னும் அதிகமாக்க நாமும் நம்ம அன்பை காட்ட வேண்டிய சரியான நேரம் இதுதான். அடுத்ததா சரியா 14வது நாள் வாக்குல வர்ற ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான கட்டம் ஓவிலேஷன் ஃபேஸ். இது ரொம்பவே உணர்ச்சிகரமான, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு நேரம்னு சொல்லலாம். இந்த கட்டத்துல ஒரு பக்கம் அதீத தன்னம்பிக்கை இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க ரொம்ப ரொம்ப இமோஷனலா இருப்பாங்க. முக்கியமா தங்களுக்கு நெருக்கமானவங்க அவங்க கூடவே இருக்கணும், அன்பா பேசணும்னு அவங்க மனசு ரொம்ப ஏங்கும். திடீர்னு வர இந்த இமோஷனல் மாற்றங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க அவங்க உடம்புல நடக்கிற ஹார்மோன் வேலைகளால மட்டுமே வர்றதுதான். இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான டைம்ல வீண் சண்டைகளோ தேவையில்லாத விவாதங்களோ கட்டாயம் வேண்டாம். மாறாக அவங்க சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. எல்லாவற்றுக்கும் மேலா, நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு ஒரு சின்ன பாராட்டு வார்த்தையை மட்டும் சொல்லி பாருங்களேன். அந்த ஒற்றை வார்த்தை அவங்கள அந்த நாள் முழுக்கவே ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கும். கடைசியா நாம பார்க்க போறதுதான் ஒரு மாசத்திலேயே ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு கட்டம், PMS அப்படின்னு சொல்லப்படுற லியூட்டியல் ஃபேஸ். இதை ஒரு அமைதியான புயல் அப்படின்னே சொல்லலாம். நான் ஏன் இப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்னு அவங்களுக்கே ஒரு பெரிய குழப்பம் இருக்கிற நேரம் அது. புரிஞ்சுக்கோங்க, அவங்க வேணும்னே யார் மேலேயும் கோவப்படுறதில்ல. அவங்க உடம்புல நடக்கிற அந்த ராட்சச மாற்றங்கள் அவங்களையும் முழுமையா ஆக்கிரமிச்சு மூச்சு திணற வச்சிடும். அவங்களுக்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. இதிலிருந்து நமக்கு ரொம்ப தெளிவா ஒன்னு புரியுது. திடீர்னு வர்ற எரிச்சல், வயிறு உப்பசம், என்னென்னவோ சாப்பிடணுங்கிற அந்த கிரேவிங்ஸ், காரணமில்லாத சோகம், அப்புறம் திடீர்னு அழுகை, இந்த உடல் மற்றும் மனரீதியான அறிகுறிகள் எல்லாமே ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஒரு புயல் மாதிரி அவங்க மேல வந்து மோதும். இது எல்லாம் தாங்கிறது எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. இங்க தான் நாம நம்ம அன்பை ரொம்ப சரியா காட்டணும்.
சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏன் இப்படி கோவப்படுற அப்படின்னு தயவு செஞ்சு அலட்சியமா கேட்காதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு சாக்லேட் இல்லனா ஒரு சூடான டீ கொடுங்க. அவங்கள ஜட்ஜ் பண்ணாம அவங்க சொல்றத கேளுங்க. ஏன்னா பல நேரங்கள்ல ஒரு பெண்ணுக்கு தேவையானது அவங்க பிரச்சனைய சரி செய்யறதில்ல. அவங்கள நாம சரியா புரிஞ்சுக்கிறது மட்டும்தான். இந்த மாசம் முழுக்க நடக்கிற சுழற்சியை நாம பார்த்தப்போ அவங்க எவ்ளோ பெரிய ஒரு பாரத்தை சுமக்கறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரியுது இல்லையா? அந்த புரிதலோட சக்தி ரொம்ப ரொம்ப பெருசுங்க. இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னு பாப்போம். அவங்க வீட்டை பாத்துக்குவாங்க, வேலைக்கு போவாங்க, சிரிச்சுக்கிட்டே எல்லார் கூடயும் பேசுவாங்க. ஆனா யாரும் தங்கள புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற பயத்திலே மாசத்துல பல நாட்கள் இந்த வலிய மௌனமா உள்ளுக்குள்ள சுமந்துட்டே இருக்கறாங்க. அவங்க வெளியில காட்டுற அந்த சுறுசுறுப்புக்கும் உள்ளுக்குள்ள அவங்க அனுபவிக்கிற அந்த தனிமையான வலிக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குங்க. அதனால இந்த பயாலஜிக்கல் சுழற்சியை நாம தெரிஞ்சுக்கிட்டதோட முதல் நோக்கமே அவங்க மூட் எப்படி இருக்குன்னு அவங்கள ஜட்ஜ் பண்றத நாம முதல்ல நிறுத்தணும். அவங்க உடம்பு என்னென்ன கஷ்டங்களை சந்திக்குது, அதுக்குள்ள என்னென்ன நடக்குது அப்படிங்கறத ஆழமா புரிஞ்சுக்கிட்டே அவங்க மேல நாம உண்மையான அன்பு காட்ட ஆரம்பிக்கணும். அது மட்டும்தான் அவங்களுக்கு நிம்மதி தரும். கணவர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி இதுதான். நீ ஓகேவா அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன வார்த்தைய அன்பா கேட்க நீங்க தயாரா இருக்கீங்களா? இந்த ஒற்றை வார்த்தை அவங்களுக்கு எவ்ளோ பெரிய ஆறுதலை கொடுக்கும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அடுத்த முறை அவங்க ரொம்ப அமைதியா இருக்கும்போதோ இல்ல கோபமா இருக்கும்போதோ இந்த கேள்வியை கேட்டு பாருங்க. அவங்களுக்கு நீங்க மிகப்பெரிய பலமா இருப்பீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புறோம். இந்த அலசலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.